ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மீன் குழம்பும் மீனில் இருக்கிற அந்த முட்டையை ஃப்ரையும் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம மீன் முட்டை ஃப்ரையும் பார்க்கலாம். அதுக்கு இன்றைக்கி நான் என்ன மீன் எடுத்திருக்கோம் அப்படின்னா, இன்றைக்கி சீலா மீன் எடுத்திருக்கோம். இதில் இருக்கிற முட்டை தான் இதுதான் மீன் முட்டை. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். எல்லாமே ஒன்று சேர்ந்து மொத்தமாக இருக்கும். மொத்தமாக உங்களுக்கு இந்த ஆட்டு மூளை எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் மீனுக்கு முட்டையும் இந்த மாதிரி பெரிய மீனில் நடுச்சில் இருக்கும். அந்த முட்டை இது கடையில் கேட்டால் கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் பெரிய மீன் வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் கட் பண்ணப்போ உங்களுக்கு இந்த மாதிரி மீன் முட்டையும் இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த மீன் முட்டையை நம்ம தனியாக எடுக்கணும். அதுக்காக ஃபஸ்ட்டு நான் என்ன செஞ்சுக்கிட்டது அப்படின்னா, மீன் எல்லாத்தையும் தனியாக எடுத்துகிட்டு முட்டையை மட்டும் லைட்டாக வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த முட்டையை மட்டும் லைட்டாக தண்ணி ஊற்றி லைட்டாக அலசி எடுத்துக்கோங்க. நான் கழுவி எடுத்துட்டேன். இதில் இப்போ நான் என்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னா, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் ஓமம், 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு துண்டு இஞ்சி, அடுத்து 3லேருந்து 4 பல் வெள்ளைப்பூண்டு, அடுத்து 5 குட்டி வெங்காயம், அடுத்து 1 தக்காளி, அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் உப்பு. இது எல்லாத்தையுமே சேர்த்து அரைக்க போகிறேன் நான் இன்றைக்கி. இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா நல்லா பேஸ்ட்டாகிடும். நம்ம தண்ணி சேர்க்க வேண்டாம், ஏன்னா தக்காளியில் தண்ணி இருக்கிறதுனால அந்த தண்ணிக்கே உங்களுக்கு இது ஒரு நல்ல கிரேவி மாதிரி வந்துடும். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அரைச்சி பேஸ்ட் ஆனதுக்கப்புறமா ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, கடுகு சேர்த்துக்கோங்க. அரைச்ச பேஸ்ட்டை நம்ம அப்படியே இதில் சேர்த்துக்கலாம். வேறு எதுவுமே நான் சேர்க்க போகிறது கிடையாது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் சேர்த்ததுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிரேவி எல்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்றதுக்கப்புறம் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த மீன் முட்டையை அது கூட சேர்க்கணும். நல்ல கிரேவி நல்லா ஸ்மெல் எல்லாம் வரும். அந்த ஸ்மெல் போனதுக்கப்புறமா, அதாவது அந்த பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா நம்ம மீன் முட்டையை இது கூட சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ கிரேவி நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த முட்டையும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. இப்போ இதில் நான் வாசனைக்காக கரம் மசாலாவை சேர்த்துருக்கேன். கரம் மசாலா சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் இருக்கும். ஸ்பைசஸ் நம்ம ரொம்ப அதிகமாக சேர்க்கலை அப்படிங்கிறதுனால இது கரம் மசாலா சேர்த்து நல்லா ஸ்மெல் போனதுக்கப்புறமா கழுவி வச்சுருக்கிற மீன் முட்டையை இது கூட சேர்த்துக்கோங்க. இதுதான் மீன் முட்டை. இப்போ இது எல்லாமே நல்லா வேகும். நீங்கள் மீன் முட்டையை உள்ளே போட்ட உடனே நல்லா வேகிறது உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி கட்டி கட்டியாக இருக்கிறது எல்லாமே நல்லா உதிர ஆரம்பிச்சிடும். மீன் முட்டையை நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃப்ரை பண்ண தான் அது பிரேக் ஆகும், நல்லா உடைய ஆரம்பிக்கும். இல்லைன்னா அப்படியே கெட்டியாக தான் இருக்கும். நல்ல சூடு ஆக அந்த முட்டையெல்லாம் தனித்தனியாக பிரிய ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நீங்கள் நல்லா இந்த மாதிரி பேனில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா, நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ கொஞ்சம் நல்லா ஒட்டி இருக்குது, ஸ்டிஃபாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் லூஸ் ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி ஆகிடுச்சு. இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக மாறிடும். ஃபிஷ் ஃப்ரை இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ரசம் வச்சு வெறும் மீன் முட்டையை பொரிச்சாலே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மீன் முட்டை நல்லா வேகணும். ஒரு 5லேருந்து 10 நிமிஷமாவது டைம் எடுக்கும் வேகிறதுக்கு. இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, இன்னும் நல்லா உதிரியாக வரும். அந்த ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அந்த மசாலா கூட எல்லாம் செய்கிறப்ப இன்னும் நல்லா ஸ்பைஸியாக டேஸ்டியாக மாறிடும். பாருங்கள், இன்னும் நல்லா இந்த மாதிரி பிரேக் பண்ணி நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படின்னா, ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னா நல்லா ஸ்மூத்தாகவும் டேஸ்ட்டாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும். ஃபிஷ் ஃப்ரை, அதாவது ஃபிஷ்ஷோட எக்கு நல்லா ஃப்ரை பண்ணால் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை இப்போ நல்லா பிரேக் பண்ணியாச்சு. பாருங்கள், எல்லா மசாலாவும் அப்போ தான் ஒன்று சேரும். மசாலா எல்லாம் சேர்ந்துருச்சு. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு ஃபிஷ் முட்டை ஃப்ரை. மீனையும் நான் என்ன செய்யப்படுறேன் அப்படின்னா, கழுவி எடுத்துக்கிட்டேன். மீன் கழுவாமலாம் தான் இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மீன். இந்த மாதிரி மீனை தொட்டு பார்த்தீங்க அப்படின்னாலே நல்லா அமுங்கக்கூடாது. அதாவது நல்லா சாஃப்டாக ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அப்படின்னா அது ஃப்ரெஷ் மீன். அப்படி இல்லாமல் நல்லா கொலன்னு இருந்துச்சு அப்படின்னா அது பழைய மீனை ரொம்ப வாங்காதீங்க. வாங்கும் போதே நல்லா அமுக்கி பார்த்து வாங்குங்க மீனை. இப்போ நம்ம கழுவி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மீனை நல்லா கழுவணும். பாருங்கள், இதில் இருக்கிற ரத்தம் எல்லாமே புதுசாக இருக்குது, கையில் ஒட்டுது. சில மீனில் ரத்தமே இருக்காது. பழைய மீனாக இருந்துச்சுன்னா, ஃப்ரீசரில் வச்சுருந்த மீனாக இருந்துச்சுன்னா ரத்தமே இருக்காது. இது நல்லா ஃப்ரெஷ் லுக்கிங்காக இருக்குது. இப்போ இதை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா தண்ணியில் ஊற்றி
அலசிக்கோங்க. அலசிட்டு அதுக்கப்புறம் இதில் ரொம்ப செதில் இருக்காது. அதனால் இதை லைட்டாக நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா தேய்ச்சி எடுக்கணும். செதில் அதிகமாக இருக்கிறது மீன் வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் உப்பு சேர்த்து நல்லா செதிலை க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இது சீலா மீன்கிறதுனால இதில் செதில் ரொம்ப அதிகமாக இல்லை. கடையிலே கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. இதில் இப்போ நான் வந்து ஒரு கல்லில் உப்பு வச்சு செய்யலை, வெறுமனையாக என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா மீனை கழுவ போகிறேன். இந்த மாதிரி பின்னாடி இருக்கிறது மட்டும் நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்துக்கலாம் மீனை. இந்த மாதிரி நல்லா உரசி எடுத்துட்டிங்க அப்படின்னா மீன் பின்னாடி இருக்கிற செதில் எல்லாமே வெளியில் வந்துடும். ஃபிஷ்ஷும் ரெடி ஆகிடும். இந்த மாதிரி மீனை நல்லா உரசி கழுவி எடுத்துக்கோங்க. முன்னாடி பின்னாடி நல்லா தேய்ச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா அதில் இருக்கிற ஸ்கின் எல்லாமே நல்லா சாஃப்ட் ஆகிடும். கலரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடும். செதில் எல்லாமே போயிடும். இந்த மாதிரி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. ஃபிஷ்ஷில் நடுசில் இந்த மாதிரி கருப்பாக இருக்கும். அந்த ரத்தங்கள் எல்லாமே சேர்ந்து இந்த மாதிரி இருக்கும். இது எல்லாத்தையுமே ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி மீனை நல்லா கழுவிட்டோம் அப்படின்னா மீனில் எந்த ஸ்மெல்லுமே ரொம்ப வராது அந்த குழம்புலையுமே. அதனால் மீனை நல்லா ஃபஸ்ட்டு கழுவணும். கழுவுனதுக்கப்புறம் தான் மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக மாறும். மீனில் இருக்க செதில் எல்லாமே எடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நல்லா தண்ணியில் வச்சு கழுவி எடுத்துக்கலாம். தண்ணியில் டேப் தண்ணியில் 1க்கு 2 3 வாட்டி நீங்கள் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா கழுவி எடுத்துட்டோம் அப்படின்னா மீன் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக பளிச்சுன்னு இருக்கும். அந்த மாதிரி வந்தால் தான் உங்களுக்கு குழம்பு நல்ல ருசியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு மீன் ஸ்மெல்லு சேர்ந்து உங்கள் குழம்பு வந்து டேஸ்ட்டே மாறிடும். அதனால் மீனை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. நான் மீனை நல்லா கழுவி எடுத்து வச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கழுவுனதுக்கப்புறமா அதில் எந்த அழுக்குமே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் டேப் தண்ணியில் வச்சிங்கன்னா அதுவே உள்ளேருந்து வெளியில் வந்துடும். அந்த ரெட்டும் கருப்பும் சேர்ந்த கலரில் இருக்கும். அது எல்லாத்தையுமே இந்த மாதிரி தண்ணியில் நீங்கள் டேப் தண்ணி திறந்து விட்டுட்டிங்க அப்படின்னா அதுவே தானாகவே நல்லா வெளியில் வந்துடும். அந்த ஃபோர்ஸாக இருக்கிற வாட்டருக்கு அது தானாக வெளியில் வந்துடும். நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்கணும் அவசியம் இல்லை. அவ்வளோதான், க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ ஃபிஷ்ஷையும் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா வேறு தண்ணியில் இன்னொரு வாட்டி நான் கழுவி எடுத்துக்கிட்டேன். 1க்கு 3 வாட்டி நல்லா மீனை கழுவி எடுத்தாச்சு. இப்போ நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு மீன். அவ்வளோதான். இந்த மீன் குழம்புக்கு நம்ம வந்து சின்ன வெங்காயம் கண்டிப்பாக நிறைய எடுத்துக்கிடுவோம். பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சிங்க அப்படின்னா இன்னும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். வெங்காயத்தை ஃபுல்லாகவே நான் அரைச்சி எடுக்க போகிறேன். பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, கடுகு சேர்த்துக்கோங்க, அப்புறமா ஒரு 10லேருந்து 20 பூண்டு சேர்த்துக்கோங்க, கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இது கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப மையாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவு குறகுறப்பாக நீங்கள் அரைச்சா போதும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் இன்றைக்கி மீன் குழம்புக்கு முருங்கைக்காவும் சேர்க்க போகிறேன். முருங்கைக்காய் மீன் குழம்பு இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி முருங்கைக்காயும் தக்காளியும், ஒரு முருங்கைக்காய் நல்ல பெரிய முருங்கைக்காவாக இருந்தால் 10லேருந்து 20 பீஸ் வரும். சின்ன முருங்கைக்காவாக இருந்துச்சுன்னா 2 முருங்கைக்காய் எடுத்துக்கோங்க. தக்காளி நான் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் வத்தல் பொடி, 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி. இது இல்லைன்னா ஜீரகப்பொடி, மல்லிப்பொடி, வத்தல் பொடி எல்லாமே நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை அரைச்சி எடுத்தாச்சு. மீனையும் நல்லா கழுவி எடுத்தாச்சு. இப்போ முருங்கைக்காய் நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துட்டு மீனையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்ச பேஸ்ட்டை உள்ளே சேர்த்தாச்சு. 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறமா மீனை உள்ளே போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி குழம்பு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம குழம்பு நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறம் நம்ம மீன் சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் இன்றைக்கி புளி சேர்த்துக்கிடுதேன். புளியை நான் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இது கடம்புளி, அதனால் 2 மணி நேரம் ஆகும் ஊறதுக்கு. சாதாரண புளினா 10 நிமிஷத்துலேயே ஊறிடும். இப்போ புளி தண்ணியும் ஊற்றையாச்சு. புளியை கரைச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் புளி தண்ணியும் சேர்த்துக்கோங்க. மல்லியில் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மசாலா கொதித்ததுக்கப்புறம் தான் மீன் சேர்க்கணும். மீன் வந்து ஒரு 10-20 நிமிஷத்துலேயே வெந்துடும். அதனால் ரொம்ப டைம் ஆகாது. இப்போ இந்த மீன் எல்லாத்தையுமே நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். மீனை உள்ளே சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் மூடி வச்சுக்கோங்க. மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா வெந்துடும். சிலர் மீனில் இருக்க கண்ணெல்லாம் எடுத்துருவாங்க. நான் அதை எடுக்கிறது இல்லை. இந்த மாதிரியே போட்டால் தான் அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மீன் குழம்பு
மீன் குழம்பு இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும். கொதித்து அந்த மசாலா எல்லாம் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 10-20 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வர்றப்ப நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லைனா ஒரு மீனை எடுத்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மீன் நல்லா வெந்துடுச்சான்னு நீங்கள் கையை வச்சு அமுக்கி பார்த்தாலே தெரிஞ்சிடும். அவ்வளோதான். இந்த மீன் நல்லா சாஃப்டாக நல்லா வெந்துடுச்சு. ரொம்ப கிண்டிட்டோம் அப்படின்னா மீன் உடஞ்சிடும். அதனால் நம்ம லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான டேஸ்ட்டான மீன் குழம்பும் ரெடி ஆகிட்டு, இன்றைக்கி நம்ம மீன் குழம்பும் மீனில் இருக்கிற முட்டையும் எப்படி பறிக்கலாம் அப்படி சொல்லி பார்த்துருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபிஷ் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். மீனை எல்லாத்தையும் நல்லா கழுவி எடுத்தாச்சு. இன்னொரு வாட்டி நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கழுவி எடுத்துக்கலாம். இன்றைக்கி அவ்வளோ மீனையும் சேர்த்து நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். மீன் பொரியலுக்கு வந்து நம்ம வந்து நல்லா சதை பச்சை அதிகமாக இருக்கிற மீன் எடுத்திங்க அப்படின்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மீனுக்கு நம்ம ஊற வைக்கணும். மீன் எல்லாத்தையுமே இந்த மாதிரி எடுத்து கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ரெஷ் மீனாக இருந்துச்சு அப்படின்னா மீன் பொரியலுக்கு நல்லாயிருக்கும். பழைய மீனாக இருந்துச்சு அப்படின்னா மீன் ஃப்ரைக்கு வந்து டேஸ்ட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் வாங்குறப்பவே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மீனை பார்த்து வாங்கி எடுத்துக்கோங்க. இப்போ மீன் எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. எல்லாத்துக்கும் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வத்தல் பொடி, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மசாலா பொடி, அதில் ஜீரகம், மல்லி, தனியா பொடி, மஞ்சள் பொடி எல்லா பொடியுமே சேர்ந்துருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு பொடி சேர்த்துருக்கேன். சிலர் வந்து பூண்டு சேர்ப்பாங்க. உங்களுக்கு பூண்டு சேர்க்க விருப்பம்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் பூண்டு சேர்க்கலை. சிலர் வாசனைக்காக பூண்டும் சேர்ப்பாங்க மிளகு சேர்க்கப்ப. நான் மிளகு பொடி சேர்த்துருக்கேன். இது கூட நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி எல்லாம் நல்லா சேர்த்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ஓரளவு மீடியமாக இருக்கணும். இந்த மாதிரி சேர்த்துட்டு மீன் எல்லாத்தையும் எடுத்து அது உள்ளே டிப் பண்ணி ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மீன் எல்லாத்தையுமே இந்த மாதிரி நல்லா ஒன்று ஒன்றா எடுத்து டிப் பண்ணாலும் சரி. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அவ்வளோத்தையுமே மொத்தமாக சேர்த்துக்கோங்க. தனித்தனியாக சேர்க்கப்போ மசாலா வந்து கம்மியாக தெரிஞ்சிடும். அதனால் நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா மீதி இருக்க எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்துட்டேன். நீங்கள் ஒன்று ஒன்றா சேர்த்து செய்யணுனாலும் அது உங்கள் விருப்பம் தான். நீங்கள் எப்படி செய்யணுமோ நீங்கள் செஞ்சுக்கோங்க. இப்போ அதுக்கு அடுத்து மீதி இருக்க எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். பொரிக்கிறதுக்கு இன்றைக்கி நான் வந்து பேனில் சேர்க்காம தோசைக்கல்லில் தான் பொரிக்க போகிறோம். அந்த இரும்பு கல்லில் பொரிச்சிங்க அப்படின்னா டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். எண்ணெயும் கொஞ்சம் கம்மியாக ஆகும். அதோட உங்களுக்கு வந்து மீன் பொரியலுக்கு வந்து எண்ணெய் நிறையா சேர்த்து பொரிக்காமல் கொஞ்சமாக சேர்த்து பொரிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ மசாலா எல்லாம் நல்லா ஊறிடுச்சு. இன்னும் ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணும். ஊறினதுக்கப்புறமா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா பேனில் பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப எண்ணெய் சேர்க்காமல் இந்த மாதிரி ஒரு தோசை தவாவில் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 2-4 மீனாக சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அப்படின்னா உங்களுக்கு வந்து எண்ணெய் ரொம்ப பிடிக்காது அந்த மீனுக்கு. அந்த டேஸ்ட்டுமே உங்களுக்கு இரும்பு கல்லில் பொரிக்கிற டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். மீன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கலர் நல்லா சூப்பராக வந்திருக்கும். மீன் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் 2 பக்கம் நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பினதுக்கப்புறமா மீன் வெந்ததுக்கப்புறம் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மீன் நல்லா வேகணும். ஒரு 5 நிமிஷமாவது இந்த மாதிரி நீங்கள் வச்சு வேக வைக்கணும். 2 பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு நீங்கள் வேக வச்சிங்க அப்படின்னா மீன் நல்லா ஃப்ரை ஆகிடும். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி 2 பக்கம் நல்லா திருப்பினதுக்கப்புறம் நல்லா வெந்ததுக்கப்புறமா நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான். ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி ரொம்ப சீக்கிரமாக சிம்பிளாகவும் முடிஞ்சிடும். நீங்கள் சேர்க்குற மசாலா தான் அந்த டேஸ்ட்டுக்கே ஒரு டிஃப்ரெண்ட்டு. ஜீரகப்பொடி, மல்லிப்பொடி கண்டிப்பாக சேர்க்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. இல்லை குழம்பு மசாலா இருக்குனாலும் நீங்கள் குழம்பு மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ மீன் பாருங்கள் நல்லா சூப்பராக வெந்துடுச்சு. இதை நான் இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிடுதேன். ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு.